இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம், கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தநல்லவர். ஆமென், அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தநல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தநல்லவர். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். கத்தநல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, சந்தோஷமா இருக்கீங்களா? ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சத்துணவாய், உங்கள் நோய்களை தீர்க்கும் நல் மருந்தாய், உங்கள் இருதயத்தில் உள்ள கவலை சஞ்சலங்களை ஆற்றி தேற்றி உங்களை மகிழ்ந்து களிக்கூற வைக்கிற ஒரு நல்ல ஔஷதமாய் இருக்கும் என்று கர்த்தருடைய அன்பு மகள் விசுவாசிக்கிறேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கர்த்தர் தொடர்ந்து உங்களை அவருடைய கிருபையினாலே இரக்கத்தினாலே நல்ல சுகத்தை கொடுத்து அவருடைய செட்டைகளின் நிழல்ல மூடி மறைத்து காத்துக்கொள்வாராக. ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இப்பொழுதும் கூட எப்பொழுதும் போல ஒரு பாடலை பாடி ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து செய்தி வேளைக்கு நாம் கடந்து செல்லலாமா? கர்த்தர் நல்லவர். உங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான பாடல், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? என் அரணும் பலனும் என் கேடகமும் ரட்சிப்பும் மானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. என் யெகோவா ஷம்மா, என் துணை என்றும் நீர், என் யெகோவா நிசி, என் ஜெயக்கொடி நீர், என் யெகோவா ரஃபா, என் பரிகாரி நீர், என் யெகோவா ஷாலோம், என் சமாதானம் நீர், என் யெகோவா ஷம்மா, என் துணை என்றும் நீர், என் யெகோவா நிசி, என் ஜெயக்கொடி நீர், என் யெகோவா ரஃபா, என் பரிகாரி நீர், என் யெகோவா ஷாலோம், என் சமாதானம் நீர். அன்பான தேவ ஜனமே, நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு துணையாயிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜெயக்கொடியை ஏற்றி உங்கள் நோய்களை குணமாக்கிற ஒரு நல்ல பரிகாரியாயிருந்து உங்கள் இருதயத்திலே உங்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானத்தை கட்டளையிடுவாராக. அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நாம் எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் இந்த பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். என் அரணும் பலனும் என் கேடகமும் ரட்சிப்பும் மானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. என் யெகோவா ஷம்மா, என் துணை என்றும் நீர், என் யெகோவா நிசி, என் ஜெயக்கொடி நீர், என் யெகோவா ரஃபா, என் பரிகாரி நீர், என் யெகோவா ஷாலோம், என் சமாதானம் நீர். தேவன் சகாயர் எனக்கு, எதற்கும் அஞ்சிடேனே, ஒரு நாளும் என்னை விட்டு விலகுவதில்லையே. என் யெகோவா ஷம்மா, என் துணை என்றும் நீர், என் யெகோவா நிசி, என் ஜெயக்கொடி நீர், என் யெகோவா ரஃபா, என் பரிகாரி நீர், என் யெகோவா ஷாலோம், என் சமாதானம் நீர். என் அரணும் பலனும் என் கேடகமும் ரட்சிப்பும் மானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. தேவன் சகாயர் எனக்கு, எதற்கும் அஞ்சிடேனே, ஒரு நாளும் என்
உம்மானவரே. பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, நீங்கள் இருக்கிற இடத்திலேயே கண்களை மூடி நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? கர்த்தர் நல்லவர். கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளுக்காக இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பன், நான் என் வார்த்தையை உன் வாயிலை அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். என்னுடைய சித்தத்தின் படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய மகள் உம்முடைய வேலையை செய்ய நீங்க கிருபை அளித்திருளுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். என்னால் ஒன்றும் கூடாது ராஜா, உம்மால் எல்லாம் கூடும் அப்பா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன், உடைய பிரசன்னம் உடைய மகிமை உடைய கிருபைக்குள் உமது மகளை மூடி மறைத்து காத்து கொள்ளுங்க ராஜா. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமை பெறட்டும் தகப்பன். அப்பிரோஜனமான அடிமை கடமையை மாத்திரம் செய்கிறேன் அப்பா. உமது மகளை உமது கரங்களில் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துங்க தகப்பன். இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இன்றும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று கொடுத்த வேத வசனம் 2 நாளாகமம் 19வது அதிகாரம் 20வது வசனம். 2 நாளாகமம் 19வது அதிகாரம் 20வது வசனம். இங்கே யோசபாத் ராஜா எருசலேமில் உள்ள லேவியரையும் ஆசாரியர்களையும் இஸ்ரவேல் வம்ச தலைவர்களையும் பார்த்து சொல்கிறான், நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று. 2 நாளாகமம் 19வது அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, சில வயதானவர்கள் தனித்திருப்பார்கள். பிள்ளைகள் எல்லாம் தூர தேசத்திலே வேலை பார்க்கிறவர்களாய் இருப்பார்கள். நல்ல வசதி இருக்கும். அவர்களிடம் வேலை செய்கிறவர்கள் கூட நல்ல மனிதர்களாய் இருக்கலாம். ஆனாலும் கூட அவர்கள் உள் மனதிலே, நான் தனித்து இருக்கிறேனே, நாங்கள் தனியாய் இருக்கிறோமே, ஒரு அவசர தேவை என்றால் யார் எங்களுக்கு உதவுவார்கள் என்ற கவலை இருக்கும். பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள். உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்கிறார், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த வேத வசனத்தை திரும்ப சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், உத்தமனுக்கு கர்த்தர் துணை, உத்தமனுக்கு கர்த்தர் துணை, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நீங்க இப்ப நினைக்கலாம், உத்தமர்களுக்கு நீதிமான்களுக்கு மாத்திரம்தான் கர்த்தர் துணையாய் இருப்பாரா என்று. கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற நேரங்களில் எல்லாம் அவர் வாக்கு கொடுத்தபடியே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர் ஓடி வந்து உதவி செய்வார். ஆனாலும் கூட நீதிமான்களை அவர் ஒரு நாளும் புறம்பே தள்ளுவதில்லை. துன்மார்க்கர் சில நேரங்களில் தண்டிக்கப்படுவார்கள். பாவிகள் மனம் திரும்புவதற்காக கர்த்தர் சில நேரங்களில் அவர்களை சிற்றையின் பாதையில் நடத்தக்கூடும். ஆனாலும் கூட நீதிமான் எப்பொழுதும் கர்த்தருடைய பார்வையில் அருமையானவன். அதனால்தான் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், மனுஷர்கள் அவர்களை கைவிட்டாலும் கூட நான் அவர்களை கைவிட மாட்டேன் என்று சொல்லி. அதனால்தான் 119வது சங்கீதம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 119வது சங்கீதம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, அதனால்தான் 107வது சங்கீதம் 13வது வசனத்திலே தாவீது ராஜாவின் மூலமாய் கர்த்தர் சொல்கிறார், தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொல்லி. சங்கீதம் 107 13வது வசனம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொல்லி நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரை குறித்து தாவீது ராஜா சொல்கிறார். யார் கர்த்தரை நோக்கி ஆபத்து காலத்திலே கூப்பிட்ட வேளையிலே ஓடி வந்து கர்த்தர் உதவி செய்கிறார்?
உத்தம மார்க்கத்தார். அவர்கள் இரவும் பகலும் வேதத்தை தியானித்து கர்த்தருடைய வேதத்தின்படி நடந்து கர்த்தருக்கு பிரியமான பாதையில் முன்னேறி செல்பவர்கள். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இரவு நேரங்களிலும் கூட கர்த்தருடைய தூதர்கள் கூட்டம் அவர்களை சுற்றி சூழ பாளையம் இறங்கி அவர்களை பாதுகாக்கும். அதனால் உத்தமனுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருந்தாலும் கூட, அவனுக்கு வரும் உபத்திரவங்கள் அநேகமாயிருந்தாலும் கூட, உத்தமனுக்கு கர்த்தர் துணையாயிருப்பார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இங்கே யோசபாத் ராஜா கர்த்தருக்கு பிரியமான பாதையில் தான் நடந்ததோடு மாத்திரமல்ல, எருசலேமில் உள்ள லேவியரையும் ஆசாரியர்களையும் இஸ்ரவேல் வம்ச தலைவர்களையும் எல்லா காரியங்களிலும் வழக்கு வியாஜ்யங்களிலும் கர்த்தருக்கு நடுங்கிற பயத்தோடு உண்மையாய் உத்தமமாய் நடக்கச் சொல்கிறான். எதற்காக? எல்லா காரியங்களிலும் நீங்கள் உத்தமமாய் நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, உத்தமன் யார்? நீதிமான், நற்குணங்கள் நிறைந்தவன், கர்த்தருக்கு பிரியமான பாதையில் நடக்கிறவன், தான் செய்கிற எல்லா செயல்களிலும் பரிசுத்தத்தை காக்கிறவன். நீதிமொழிகள் 20:7 நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். அப்ப நீதிமான்கள் தான் உத்தமர்கள், வாக்கியவான்கள். சுருக்கமாய் சொல்ல போனால் சங்கீதம் 15 தாவீது ராஜா சொல்கிறபடி, எல்லாரும் வேதத்தை திறந்து 15வது சங்கீதத்தை எடுத்து கர்த்தருடைய மகளோட சேர்ந்து வாசிக்கலாமா? சங்கீதம் 15 1, 2, 3, 4 5வது வேத வசனங்கள். இங்கே தாவீது ராஜா சொல்கிறார், கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 15வது சங்கீதத்தை மறுபடியுமாய் திரும்ப வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இங்கே உத்தமர்களை குறித்து அழகாய் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல நீதிமான்கள் எல்லாருக்கும் நீதியை நடப்பிக்கணும். உத்தமனாய் நீதிமானாய் நடக்கணும். கோர்ட்ல ஜட்ஜிகளும் வக்கீல்களும் சில நேரங்களில் அறிந்தோ அறியாமலோ நீதிக்கு புறம்பாய் நடக்கிறார்களே, அதுபோல நடக்காமல் பொய் சொல்லாமல் உண்மையை பேச வேண்டும். இதைத்தான் யோசபாத் ராஜா சொல்கிறான், வழக்கு வியாஜ்யங்களிலும் சத்தியத்தின்படி நீதியாய் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று. அப்படி நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் எப்பொழுதும் துணையாயிருப்பார் என்று, உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று யோசபாத் ராஜா சொல்கிறான். வழக்கு வியாஜ்யங்களில் கர்த்தருக்கு பிரியமான பாதையில் அந்த நீதியுள்ள நியாயாதிபதி சொல்கிறபடி நீதியாய் தீர்ப்பு வழங்க வேண்டும். மூன்றாவதாய் மற்றவர்களை குறித்து புறம் கூறக்கூடாது. முதலாவது உத்தமனாய் நீதிமானாய் நடக்கணும். இரண்டாவது எல்லாருக்கும் நீதியை நடப்பிக்கணும் வழக்கு வியாஜ்யங்களில். மூன்றாவதாய் மற்றவர்களை குறித்து புறம் கூறக்கூடாது. ஒவ்வொரு வீடாய் சென்று சென்று இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி தூற்றி தெரியக்கூடாது. அது கர்த்தர் அருவருக்கிற ஒரு காரியம். நான்காவதாய் தன்னை நேசிக்கிறவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது. ஐந்தாவது மற்றவர்களை குறித்து வீண் வார்த்தைகளை அலம்பக்கூடாது. ஆறாவதாய் துன்மார்க்கன் உத்தமனுக்கு அருவருப்பானவனாய் இருக்க வேண்டும்.
துன்மார்க்கருடைய காரியங்களில் உத்தமன் துணை போகக்கூடாது. கர்த்தர் அறிவிருக்கிற காரியங்களை அவன் செய்கிறதுனால அவனுடைய துணை போகக்கூடாது. 1 ராஜாக்கள் 12வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். சாலமோனின் மகனாகிய ரெகோபயாம், அவனை இஸ்ரவேல் ஜனங்கள் அழைத்து அவனை ராஜாவாக்குகிறார்கள். அப்படி ராஜாவாக்கின வேளையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அவனிடம் வந்து, உம்முடைய தகப்பனை போல எங்களை வேலை வாங்காமல் கடினமான வேலையை செய்ய விடாமல் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தை லகுவாக்கும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி செய்தால் நாங்கள் உம்மை சேவிப்போம் என்று சொல்கிறார்கள். அவன் என்ன செய்கிறான்? 3 நாள் கழித்து என்னிடம் வாருங்கள் என்று சொல்கிறான். அப்படி சொன்ன பொழுது அவன் தன் தகப்பனுக்கு ஆலோசனை சொன்ன வயதானவர்களிடம் சென்று ஆலோசனை கேட்கிறான். அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அவர்கள் கேட்கிற வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அப்படியே செய்தால் அவர்கள் எப்பொழுதும் உமக்கு உத்தம ஊழியக்காரராய் இருப்பார்கள் என்று. ஆனால் அவன் என்ன செய்கிறான்? அந்த முதியோர் சொன்ன வார்த்தைகளை புறம்பே தள்ளிவிட்டு அவனுடைய தோழர்களுடைய ஆலோசனை பண்ணி அவர்கள் சொன்ன யோசனைக்கு அவன் செவிசாய்க்கிறான். அந்த துன்மார்க்கர்களுடைய யோசனைக்கு அவன் செவிசாய்த்ததினால அவர்கள் சொன்ன ஆலோசனைகளை அவன் கேட்டு அதன்படி இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த அவன் நினைத்ததினால என்ன நடந்தது? ஜனங்கள் எல்லோரும் அவனை விட்டு ஓடி போகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கவில்லை. அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். எனக்கன்பான தேவ ஜனமே, இங்கே ரெகோபயாம் என்ற ராஜா துன்மார்க்கனுடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்ததினால அவனுடைய ராஜ்ய பாரத்தை இழந்து போகும் அளவுக்கு அவன் தண்டிக்கப்பட்டான். அதனால எப்பொழுதும் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள், இஸ்ரவேலின் பெருமந்தைகள், உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறவர்கள் அநேகராய் இருக்கலாம். அந்த ஆலோசனைகளை எல்லாம் கேட்டு நல்ல ஆலோசனைகளுக்கு மட்டும் நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, துன்மார்க்கருடைய துராலோசனைகளுக்கு நீங்கள் செவிசாய்க்காமல் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு துணையாயிருப்பார். ஆமென், அல்லேலூயா. 7வதாய், நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை மரியாதையோடு கனப்படுத்தி நடத்த வேண்டும். உங்கள் பணத்தை வட்டிக்கு கொடுக்கக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது. இப்படி எத்தனையோ நற்குணங்கள் நிறைந்தவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு துணையாயிருப்பார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா? ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள் பாடின ஒரு அருமையான பாடல். கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? உத்தமனாய் தினம் நடந்து நீதியிலே நிலை நிற்பவன், மனதார சத்தியத்தையே தினம்தோறும் பேசுபவனே. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? நாவினால் புறம் கூறாமல், தோழனுக்கு தீங்கு செய்யாமல், நிந்தையான பேச்சுக்களை பேசாமல் இருப்பவனே. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தருக்கு பயந்தவரை காலமெல்லாம் கனம் செய்பவன், ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருப்பவனே. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கைகளில் தூய்மை உள்ளவன், இதய நேர்மையுள்ளவன், இரட்சி
இருப்பவன் யார்? கண்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, பயந்து விடாதீர்கள். இவ்வளவு நற்குணங்கள் நிறைந்த உத்தமனுக்கு மாத்திரம்தானா கர்த்தர் உதவி செய்வார் என்று நீங்கள் நினைக்கலாம். நான் பாவியாயிருக்கிறேனே, எனக்கு கர்த்தர் துணை நிற்க மாட்டாரா என்று. கண்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கர்த்தர் எல்லாருக்கும் மனமிறங்கி உதவி செய்கிற தேவன். ஆனாலும் கூட சங்கீதம் 34:15 படி கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. சங்கீதம் 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, சாது சுந்தர் சிங் என்ற அருமையான தேவனுடைய மகனை குறித்து உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அவர் ஒரு உத்தமனாய் நீதிமானாய் நடந்தார். கர்த்தருக்கென்று அவர் விதைத்த விதை பல்கி பெருகி இருக்கிறது. அவர் கர்த்தருக்கு பிரியமான பாதையில் நடந்தார். அவர் ஒன்றுக்கும் ஆசைப்படவில்லை. அவர் ஒருமுறை திபெத் நாட்டில் உள்ள ஒரு காட்டு பகுதிக்கு சென்று அங்கே இருந்த கிராமத்தில் சாட்சி கூற சென்றார். ஊர் மக்கள் என்ன செய்தார்கள்? அவரை காட்டுக்குள் இழுத்து சென்றார்கள். அவர் மேல் கோபம் கொண்டு அவரை அப்படியே விட்டுவிட அவர்களுக்கு மனமில்லை. எனவே அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு மரத்தில் சாது சுந்தர் சிங்கை இணைத்து இரும்பு சங்கிலிகளால் பிணைத்து அவரை அந்த மரத்தோடு கட்டி பூட்டி வைத்தனர். அவரிடமிருந்த ஒரே ஒரு போர்வையையும் பைபிளையும் கூட எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். கடுமையான குளிர் சாது சுந்தர் சிங்கை வாட்டியது. அன்று இரவு அவரால் தூங்கவே முடியவில்லை. பசி தாகத்தோடு அவர் வேதனையோடு இருந்தார். ஆனாலும் கூட அவர் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினார். இந்த இக்கட்டில் இருந்து என்னை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சொல்லி இருக்கிறார், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்று சொல்லி. சாது சுந்தர் சிங் உத்தமனாய் நடந்தாலும் கூட அவருக்கும் பாடுகள் வந்தது. அந்த பாடுகளின் மத்தியிலும் கூட கர்த்தர் அவருக்கு பலனை கொடுத்து அவருடைய ஜீவன் தப்பும்படி உதவி செய்தார். அதிகாலை நேரம் சாது சுந்தர் சிங் என்ன நினைத்தார்? குளிரினால பசி தாக்கத்தினால நாம் மரித்து போவோம் என்று சொல்லி அவர் எதிர்பார்த்திருந்தார். ஆனாலும் கூட அவருடைய உள்ளத்திலே ஒரு சமாதானம், உன்னலங்கத்திற்குள்ளே சமாதானம் இருப்பதாக சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர் அந்த சமாதான காரணர். அவருடைய இருதயத்திலே இவ்வளவு வேதனைகளின் மத்தியிலும் கூட ஒரு சமாதானத்தை கட்டளையிட்டார். அதை கண்டு சாது சுந்தர் சிங் மனசுக்குள் ஆச்சரியப்பட்டார். அவர் கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த வலி வேதனைகளை அந்த குளிரையும் மறந்து அப்படியே தூங்கிவிட்டார். திடீரென்று அந்த மரத்திலிருந்து விழுந்த ஒரு பழம், அருமையாய் பழுத்த ஒரு கனி அவர் மேல் விழுந்து அவரை எழுப்பிவிட்டது. அப்படி அந்த கனி விழுந்ததினால் அவர் தூக்கத்திலிருந்து எழுந்து பார்க்கிற வேளையிலே அந்த மரத்தோட கட்டியிருந்த இரும்பு சங்கிலியில் உள்ள பூட்டு திறக்கப்பட்டிருந்ததை அவர் கவனித்தார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பூட்டு திறக்கப்பட்டிருந்ததினால் அவர் விடுதலையாகி அவர் மேல் விழுந்த அந்த பழத்தை சாப்பிட்டு பசியை மாற்றிக்கொண்டு மறுபடியுமாய் அந்த கிராமத்துக்குள் சென்று சாட்சி கூற தொடங்கினார். அதை கண்டு திகைத்த ஊர் மக்கள் ஓட்டமாய் ஓடி காட்டுக்கு சென்று அந்த மரத்தில் பூட்டி வைத்திருந்த பூட்டை பார்த்தார்கள். அந்த பூட்டு திறக்கப்பட்டிருக்கிறதை கண்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். கண்வான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இவ்வளோ பெரிய துன்பத்தின் நடுவிலும் தனக்கு பரம சமாதானத்தை கொடுத்து தன்னை விடுவித்த தேவனை துதித்தவாறே திரும்பி சென்றார் சாது சுந்தர் சிங். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாயிருப்பார். எந்த சூழ்நிலைகளிலும் எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் எதிர்த்து நின்றாலும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு துணையாயிருப்பார். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீங்களும் உத்தமமாய் கர்த்தருக்கு பிரியமான பாதையில் நடக்கும் பொழுது சாது சுந்தர் சிங் கூப்பிட்டவுடன் ஓடோடி வந்து அவரை ஆபத்திலிருந்து விடுவித்த தேவன் உங்களுக்கும் துணையாயிருப்பார்.
செய்வார் நிச்சயமாய். ஆமென். அல்லேலூயா. நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 20வது வசனத்தின்படி, நீதிமொழிகள் 11:20, உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். நோவாவை குறித்து உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனத்திலே நீங்க பார்க்கலாம். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் என்று. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். நோவாவை குறித்து, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் என்று. அவன் உத்தமனாயிருந்ததால் தான் கர்த்தர் பூமியை அழிக்க நினைத்த பொழுது ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தின்படி நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கண்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கர்த்தர் பூமியை உண்டாக்கி அதிலே மனிதர்களுக்கு ஜீவனை கொடுத்து அவர்களுக்கு சகல சுதந்திரத்தையும் அனுபவிக்க கொடுத்த வேளையிலே அவர்கள் துன்மார்க்கமாய் நடந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ததை பார்த்து கர்த்தர் கோபம் கொண்டு பூமியை அழிக்க நினைக்கிறார். ஆனாலும் கூட இந்த நோவா தன் உத்தமத்திலே உறுதியாய் நிலைத்திருந்தான். அவன் நீதிமானாயிருந்தான். அதனாலே நோவாவுக்கு மாத்திரம் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தர் பூமியை அழிக்க நினைத்த வேளையிலே 40 நாள் இரவும் பகலும் பெருமழை பெய்தது. பூமியில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் அழிந்து போயின. ஆனால் நோவா உத்தமனாய் இருந்ததினால நோவாவையும் அவன் குடும்பத்தினரையும் அவனுடன் இருந்த ஜீவராசிகளையும் கர்த்தர் பாதுகாப்பதற்காக நோவாவை ஒரு பேழையை உண்டாக்கச் செய்தார். அந்த பேழையை உண்டாக்கி நோவாவும் அவன் மனைவியும் அவன் குமாரரும் அவனுடைய குமாரருடைய மனைவிகளும் கர்த்தர் சொன்னபடி மிருகங்களும் பறவைகளும் சகல ஜீவராசிகளும் ஜோடி ஜோடியாய் அந்த பேழைக்குள் போன பிறகு கர்த்தர் அந்த பெருமழையிலிருந்து நோவாவையும் அவன் குடும்பத்தினரையும் பாதுகாத்தார். 40 நாள் இரவும் பகலும் மழை. பெருவெள்ளம் மழை என்றாலே உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். சமீபத்திலே நம்முடைய தமிழ்நாட்டிலும் கூட அநேக பட்டணங்கள் வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அநேகம் பேர் அடிந்து போனார்கள் அல்லவா? எவ்வளவு வேதனையான காரியம். பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் கூட 40 நாட்கள் பெருமழை பெய்ததினால மலைகளெல்லாம் மூடப்பட்ட வேளையிலும் கூட நோவாவின் பேழை மாத்திரம் அந்த மலைகளுக்கு மேலே பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டது. அப்படியே இந்த மழையின் வெள்ளத்திலே மிதந்தது. ஒரு சேதமும் இல்லாமல். கர்த்தர் நோவா உத்தமனாயிருந்ததினால கர்த்தருடைய கட்டளையின்படி அவருடைய ஆலோசனையின்படி நோவாவால் உண்டாக்கப்பட்ட பேழைக்குள் வைத்து அவனை பாதுகாத்தார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், தாசர்களின் ஜெபம் கேட்பார், உத்தமர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கண்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இப்ப நீங்க நினைக்கலாம், நான் பாவியாயிருக்கிறேனே, எனக்கு கர்த்தர் துணை நிற்பாரா என்று. நான் உத்தமனாய் மாற என்ன செய்ய வேண்டும் என்று. கலங்காதீர்கள். நீங்கள் உங்கள் பாவங்களை கர்த்தரிடம் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு அந்த பாவங்களை விட்டுவிட்டால் போதும். நீதிமான்களுடைய பாதையில் நீங்கள் நடந்தால் போதும். உங்களை சுற்றி கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும். உங்களுக்கு துணையாய் இருப்பதற்காக கர்த்தர் தூதர்களோடு உங்களுக்கு துணையாய் நிற்பார். நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 7வது வசனத்தின்படி உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். நீதிமொழிகள் 2:7.
உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ராஜாக்களை சுற்றி அநேகம் எதிரிகள் பாளையம் இறங்கி இருந்தாலும் கூட கர்த்தர் அவர்களை அந்த எதிரிகளுடைய அம்புகள் தாக்காதபடிக்கு அவர்களை சுற்றிலும் அருணும் பலனும் கெடவுமாயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதனால் கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். முள்மூடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக, பாவங்களை அறிக்கையிடு, உன் பாவங்களை அறிக்கையிடு, நீ பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார், கரம் விரித்து அழைக்கின்றார், உன்னை கரம் விரித்து அழைக்கின்றார். கண்ணீரோடு ஓடி வா, கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். காலமெல்லாம் உடன் இருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், உன் கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காத்திடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு, மலை மேல் உள்ள பட்டணம் நீ, மலை மேல் உள்ள பட்டணம், மறைவாக இருக்காதே. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உன் நோய்கள் சுமந்து கொண்டார், உன் பிணிகள் ஏற்றுக்கொண்டார், நீ சுமக்க தேவையில்லை, நீ சுமக்க தேவையில்லை, விசுவாசி அது போதும். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தி, நீங்கள் பாவிகளாய் இருப்பதினால கர்த்தர் எங்களுக்கு துணை நிற்க மாட்டாரா என்று சோர்ந்து போக வேண்டாம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற அசைக்க முடியாத விசுவாசத்தோடு கர்த்தர் எனக்காக மரித்து உயிர்த்தார் என்று நீங்கள் முழு மனதோடு விசுவாசித்து உங்கள் பாவங்களை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கிற வேளையில் கர்த்தர் உங்களை மன்னித்து உங்களையும் கூட உத்தமர்கள் கூட்டத்திலே சேர்த்துக்கொள்வார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீதிமான்கள் என்றால் அவர்களுக்கு பாடுகளே இருக்காது என்று நீங்க நினைக்க கூடாது. வேதத்திலே நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 34 சங்கீதம் 19 வசனத்திலே, சங்கீதம் 34:19, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று சங்கீதம் 34:19 நாம் பார்க்கிறோம். நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீங்கள் நீதிமான்களாய் உத்தமர்களாய் ஜீவிக்கும் பொழுது பொறாமையினால் பல ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்புவார்கள். சத்துரு குறிப்பாய் உங்களை தாக்கும்படிக்கு அந்த மனிதர்களை ஏவி விடுவான். அந்த நேரங்களில் எல்லாம் உங்களுக்கு உதவி செய்வது யார்? நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர். சங்கீதம் 34:17 படி, நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, உங்களுக்கு துன்பங்கள் வருகிற நேரங்களில் எல்லாம் நீங்கள் மனிதர்களை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்கள் அந்த எதிரிகளுக்கு பயந்து உங்களை விட்டு ஓடி போவார்கள். அந்த நேரங்களில் எல்லாம் நீங்கள் கர்த்தரை
நோக்கி கூப்பிட்டார். சங்கீதம் 22வது சங்கீதம் 23, 24வது வசனங்களின்படி, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள், யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லோரும் அவரை கனம் பண்ணுங்கள், இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லோரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து நம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் பார்க்கிறோம், ஒரு மனிதனுக்கு உபத்திரவங்கள் வரும் பொழுது அந்த உபத்திரவங்களின் மத்தியிலும் அந்த துன்பங்களின் மத்தியிலும் அவன் யாரை நோக்கி கூப்பிடுகிறான்? கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். இங்கே யார் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், அவரை நித்தமும் துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்கள். அவர்கள்தான் யாக்கோபின் சந்ததியார், இஸ்ரவேலின் வம்சத்தார். அவர்கள் கர்த்தரை கனம் பண்ணுகிறார்கள். அது மாத்திரமல்ல, வேதத்தை வாசித்து வேதத்தின்படி நடந்து பக்தி வைராக்கியமாய் இருக்கிறார்கள். அவர்கள் உபத்திரப்படுகிற நேரங்களிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அதனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய முகத்தை அவனுக்கு மறைக்க மாட்டார். மனிதர்களைப் போல அவர்களை அற்பமாய் எண்ண மாட்டார். மனிதர்களை நோக்கி நீங்க கூப்பிட்டால் உங்களை ஒரு புழுவை போல நடத்துவார்கள். இவனுக்கு எதுக்கு உதவி செய்ய வேண்டும், நாங்கள் யார் தெரியுமா என்று சொல்லி பெருமையோடு அகந்தையோடு உங்களை ஏளனமாய் எள்ளி நகையாடுவார்கள். ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி ஒரு நாளும் உங்களுக்கு செய்ய மாட்டார். நீங்கள் கூப்பிடுகிற நேரத்திலே ஓடோடி வந்து அந்த உபத்திரவத்தின் பாதையிலே இருந்து, அந்த துன்பத்தின் கட்டுகளில் இருந்து அந்த சங்கிலியை உடைத்து கர்த்தர் உங்களை விடுவித்து பாதுகாப்பார். ஆமென், அல்லேலூயா. இந்த விசுவாசம் உங்களுக்குள் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வேண்டுதலின் சத்தத்திற்கு நிச்சயமாய் செவிசாய்ப்பார். ஆமென். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை உத்தமனை குறித்து வேதத்திலே ஒரு அருமையான ஒரு ராஜாவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆசா என்ற ராஜா உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். 1 ராஜாக்கள் 15வது அதிகாரம் 14வது வசனத்திலே, 1 ராஜாக்கள் 15வது அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஆசா உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவன் இருதயம் கர்த்தரோடே உத்தமமாயிருந்தது என்று. ஆசா உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவன் இருதயம் கர்த்தரோடே உத்தமமாயிருந்தது என்று. அதனால் அவனுக்கு விரோதமாய் எதிரிகள் எழும்பின வேளைகளில் எல்லாம் அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த எதிரிகளை முறியடித்தான். கண்மான தேவ ஜனமே, 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இங்கே இந்த 14வது அதிகாரத்திலே ஆசா ராஜாவுக்கு விரோதமாய் எத்தியோப்பியன் ஆகிய சேரா என்ற ராஜா 10 லட்சம் சேனை வீரர்களோடு அவனுக்கு விரோதமாய் எழும்பி நின்று யுத்தம் பண்ண வருகிறான். யாருங்க வாரா? சேரா என்ற ராஜா 10 லட்சம் வீரர்களோடு, ஒரு பெரிய சேனையோடு ஆசாவுக்கு விரோதமாய் அவனை எதிர்த்து நின்று போராட வருகிறான். அந்த நேரத்திலே ஆசா என்ன செய்கிறான்? தன் சேனை பலத்தை அவன் நம்பவில்லை, தன் யுத்த வீரர்களை அவன் நம்பவில்லை, தன்னுடன் இருக்கிற கர்த்தரை மாத்திரம் அவன் நம்புகிறான். அதனாலே 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 11வது வசனத்திலே நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? வேதத்தை திறந்து, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 11வது வசனத்திலே ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆசாவுக்கு விரோதமாய் ஒரு பெரிய சேனை யுத்தம் பண்ண வருகிறது. உடனே ஆசா என்ன செய்கிறான்?
தன் தேவாதி தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். இந்த சேனையை எதிர்த்து நிற்க எங்களுக்கு பலமில்லை. அதனால் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களுக்கு துணையாக வாரும். நாங்கள் உம்மை சார்ந்து இருக்கிறோம். உம்முடைய கிருபையினால இரக்கத்தினால உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாய் இந்த பெரிய யுத்த சேனைக்கு விரோதமாய் நாங்கள் வந்திருக்கிறோம். அதனால் நீரே எங்கள் தேவன், நீர் யுத்தம் பண்ணுகிறீர் என்று எங்கள் எதிரிகள் அறிந்து உணரும்படி எங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடும் என்று சொல்லி ஆசா தேவனை நோக்கி மன்றாடுகிறான், கர்த்தரை நோக்கி மன்றாடுகிறான். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்ற வேத வசனத்தின்படி கர்த்தர் அவனுக்கு துணை நின்று யுத்தத்தை செய்து ஆசா ராஜாவுக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, இந்த ராஜா கர்த்தரை சார்ந்து இருந்ததுனால, கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிட்டதுனால கர்த்தர் அவனுக்கு துணையாய் நின்று யுத்தத்தை நடத்தி ஆசாவுக்கு விரோதமாய் வந்த அந்த சேராவையும் அவனுடன் வந்த சேனை வீரர்களையும் அவர் முறியடித்து ஆசா வெற்றி பெறச் செய்தார். அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தியே, நீங்களும் கூட பிரச்சனைகள் உங்களை நெருக்குகிற நேரங்களில் எல்லாம், துன்பங்கள் உங்களை சூழ்ந்திருக்கிற நேரங்களில் எல்லாம், அலை போன்ற பிரச்சனைகள் வரும் பொழுது அவை எல்லாம் பனி போல விலகி போகும் படிக்க உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்ற வேத வசனத்தின்படி நீங்கள் கர்த்தரை சார்ந்து இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று யுத்தத்தை நடத்துவார். நீங்கள் விரும்புகிற நேரங்களில் எல்லாம் 24 மணி நேரமும் கர்த்தர் உத்தமனுக்கு துணையாயிருப்பார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தியே, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்கச் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தி, நீங்கள் உங்களுக்கு பிரியமானவர்களால் கைவிடப்பட்டவர்களாய் இருக்கலாம், உங்கள் உற்றார் உறவினர்களால் கைவிடப்பட்டவர்களாய் இருக்கலாம், உங்களை பகைக்கிறவர்கள் ஏராளம் பேராய் இருக்கலாம். ஆனாலும் கூட கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று அசைக்க முடியாத விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி நாம் ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? அந்த ஜெபம் முடிவதற்கு முன்பாகவே கர்த்தர்
உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவார். ஆமென். அல்லேலூயா. இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பன் யோசபாத் ராஜா, அன்று சொன்னபடிக்கு நீங்கள் திட மனதாயிருந்த காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்ற வேத வசனத்தின்படி திக்கற்றவர்களாயிருக்கிற உடைய அன்பு பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஒரு விசை கண்ணோக்கி பாரும் ராஜா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், நாங்கள் வனாந்தரத்தில் இருப்பது போல இருக்கிறோம். எங்கள் பாடுகளின் மத்தியில், எங்கள் துன்பங்களின் மத்தியில் எங்களுக்கு உதவி செய்வார் யாரும் இல்லையே என்று சொல்லி கண்ணீரோடு உம்மை நோக்கி கூப்பிடுகிற உடைய அன்பு பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரு ராஜா. தாவீது ராஜா சொன்னபடி, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், அது கோலும் அது தடியும் என்னை தேற்றும் என்ற அசைக்க முடியாத விசுவாசத்தை உடைய அன்பு பிள்ளைகளுக்கு நீர் கொடுங்கப்பா. சப்பாமுக்கு கொடானுடைய சூத்திரம். ராஜாதே ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், உத்தமமாய் நீதிமான்களாய் கர்த்தருக்கு பிரியமான பாதையில் நடக்கிற உடைய அன்பு பிள்ளைகளுக்கு நீர் துணை நிற்காமல் யார் துணை நிற்பார் ஆண்டவரே? எங்கள் அன்பு நல்ல தகப்பன், அது பிள்ளைகள் சோர்ந்து போக விடாதையும் பின்மாற்றம் அடைய விடாதையும், மனுஷர் கைவிட்டு விட்டார்கள், என்னை கைவிட்டு விடுவாரோ என்று சொல்லி, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அங்கலாய்க்கிற உடைய அன்பு பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்த்து அப்பாமக்கு கொடானுடைய சோத்திரம் திருக்கரத்தினால் உடைய அன்பு பிள்ளைகளுடைய கரங்களை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி ஆற்றி தேற்றி அப்பாமக்கு கொடானுடைய சூத்திரம். ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், உடைய அன்பு பிள்ளைகளை மார்போடு அணைத்து அவர்கள் பயப்படுகிற, அவர்கள் அஞ்சி நடுங்குகிற காரியங்களுக்கு விலக்கி அவர்களை பாதுகாத்து அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கட்டளையிடுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். அப்படியே நீங்க செய்ய போறும் தயவிற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் ராஜா. இது மாத்திரமல்ல, என் அன்பு பிள்ளைகள் வியாதியஸ்தர்கள் மேல், நோய்வாய்ப்பட்டவர்கள் மேல் உடைய திருக்கரத்தை நீட்டி குணமாக்கும் வல்லமை அவர்களுடைய சரீரங்களில் பாய்ந்தோடி சென்று பரிபூர்ண ஆரோக்கியத்தையும் நல்ல சுகத்தையும் தீர்க்காயுசையும் கொடுக்கட்டும் தகப்பனே. அப்பாமக்கு கொடானுடைய சூத்திரம். ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, நிறைய அரணும் கோட்டையும் பலனும் கேடவுமாயிருங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. சகலவிதமான துதி கனம் மகிமை அனைத்தும் ஒக்கே உண்டாவதாக. நாத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களுக்கு துணையாயிருப்பார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.